பார்க்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பார்க்கிறோம். 11வது அத்தியாயம் ஞாபகம் இருக்கு இல்லையா? எப்படி மோகினி ரூபத்தோடு பகவான் அமரர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டாருங்கிறது பார்த்தோம். அப்போ இது ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஸ்ரீபாதராயினி வாச்ச அப்படின்னு சொல்லி. ஸ்ரீபாதராயினா யார் தெரியுதா? பாதராயர்னுட்டு வியாசரதா ரெஃபரன்ஸ். அவருடைய மகனான சுகபிரம்மத்தை இங்க சொல்றா. விருஷத்வஜோ நிஷம்யேதம் யோஷித் ரூபேன தானவான் மோகயித்வா சுரகனான் ஹரிசோமமபாயேத் விருஷமாரூஹ்ய கிரிஷ சர்வபூதகணேர்வத சகதேவ்யாயோ திருஷ்டும் யத்ராஸ்தே மதுசூதன. ரொம்ப அழகான மோகினி வேடத்தை பற்றி எல்லாரும் சொல்றதா அதை கேட்டுட்டு இவருக்கு சிவபெருமானுக்கு அவ்வளவு ஒரு ஆசை வந்துட்டான். அதனால அவர் சகதேவியா உமாதேவியோடு சேர்ந்து யயோ திருஷ்டும் அவரை அந்த கோலத்தில் பார்ப்பதற்காக எத்ரா அஸ்தி இங்க வந்தார். பகவான் இருக்கானே மதுசூதனன், அவர் இருக்கின்ற இந்த பார்க்கடலுக்கு திருப்பார்கடலுக்கு வந்தார். வந்துட்டு அங்க ரொம்ப அழகா மேன்மையோடு அவருடைய அந்த ரூபத்தை பற்றி பேசுகின்றாராம். இவர் வந்த உடனே அழகா எதிர்கொண்டு வரவேற்றாச்சு. விஷ்ணு பகவான் எதிரேற்றாயிட்டு. அப்ப மகாதேவர் சொல்றார், ஸ்ரீ மகாதேவ உவாச்ச தேவதேவ ஜகத் வியாபின் ஜெகதீஷ ஜெகன்மய சர்வேஷாம் அபிபாவானாம் துவமாத்மா ஹேதுரீஸ்வர. தேவதேவ பகவானை கூப்பிடுறார். சிவபெருமான் தேவதேவா ஜெகத் வியாபி, எங்கும் வியாபித்திருப்பவன். இந்த ஜெகத்து ஃபுல்லா வியாபிச்சிருப்பவர் பகவான். ஜெகதீஷன், ஜெகத்துக்கு ஈசனாக இருப்பவர். அவரே ஜெகமாகவும் இருப்பார். ஜெகன்மய சர்வேஷாமபி பபாவானாம் துவமாத்மா, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆத்மாவாக இருப்பவரும் அந்தர்யாமியாக இருப்பவரும் நீரே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கூப்பிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரத்தை சுதிகளில் காணலாம். அந்த சுதிகள் யாரான ஒருத்தர் சுதி பண்ணிட்டேதான் இருப்பா. நம்ம சொன்னோம் 2-3 அத்தியாயங்கள் சேர சுதி வந்துட்டே இருக்கும். இப்போ அழகாக ருத்ர பகவான் மகாதேவர் சொல்லிட்டு இருக்கார். ஆத்ய அந்த அவஸ்திய யத் மத்தியம் மிதமன்ய மன்யதகம் பகிஹி. சுவாமி, நீர்தான் யாரிடத்திலிருந்து இது வந்தது? இந்த ஆதி எங்க தொடக்கம், அந்தியம் முடிவு, மத்தியம் நடுவில் என்று யாரிடத்திலிருந்து, எந்த பரபிரம்ம இடத்திலிருந்து வந்ததோ, யாரு உள்ளும் புறமுமாக பகிஹி வெளியும் இருப்பதோ, நீக்கமர நிறைந்திருக்கின்றாரோ, யாருடைய கண்ணுக்கு, அதாவது இப்ப கண்ணுக்கு தெரியுற பிரபஞ்சமா பாக்குறதும் அவர்தான், திருஷ்டாவாக இருப்பதும் அவர்தான். திருஷ்டான்னா பாக்குறவன், அதை பாக்குற வஸ்துவாக இருப்பதும் அவர்தான். ஏதோ அவ்யயஸ்ய நைதானி தத் சத்தியம் பிரம்ம சித்து பகவான். அப்படிப்பட்ட பிரம்ம சித்து பரமாத்மான பகவானே, சின்மய ரூபனியே நீர்தான் அப்படின்னு சொல்லி அழகா ஸ்துதி பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, தவைவ சரணாம்போஜம் ஸ்ரேயஸ்காம நிராசிஷக. உன்னுடைய சரணங்களை, அந்த சரணங்களை உபாசனை பண்ணிட்டு எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் புகழையும், அவர்களுக்கு வேற மற்ற எல்லா லௌகிக விஷயங்களெல்லாம் அப்படியே தூக்கி எறிந்துட்டு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய எல்லா மனக்காமனையும் பூர்த்தி செய்பவர் நீர். சொல்லிட்டு துவம் பிரம்ம பூர்ண அமிர்தம், நீரே அமிர்தம். விகுணம், விகுணம்னா இங்க திரிகுணத்துக்கும் மேல அதீதமா இருக்கவர் இல்லையா, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். விஷோகம், சோகம்னா என்னன்னு தெரியாது பகவானுக்கு. ஆனந்தம், ஆத்மராமனாக இருப்பவரும் அவர்தான். விகாரங்கள் இல்லாதவரும் அவர்தான். இந்த விஸ்வத்துல என்னென்னலாம் பாக்குறோமோ, அதாவது தோன்றி அதை உற்பத்தி பண்ணி அதை ஸ்திதி பண்ணி இல்லையா, ஸ்ருஜதி ஸ்திதி நிகிரகம், இந்த மூன்றையும் எல்லாவற்றையும் செய்பவர் அவர்தான். அதை இவ்வளவு அழகா சொல்றாரு ஒரு பரமேஸ்வரன். இப்படி பகவானுடைய அந்த பெருமையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தையும் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்பொழுதுமே நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்றது, தங்கம்ன்றது காரணமா இருக்கு, அதாவது காரிய ரூபமா இது மாறலாம். ஆனால் அவர் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அவரே எந்தவித பேதமும் இல்லாமல் இருக்கின்றார்.
வேதம் கற்பித்து நாம் பார்க்கின்ற எல்லாவற்றிலும் இருப்பதும் அவர்தான் இல்லையா? அஜ்ஞானத்வயி ஜனைர் விகிதோ விகல்போ யஸ்மாத் குணைர் விதிகரோ நிருப அதிகசிய. அது மட்டும் இல்ல, பரபிரம்மமாக தான் துவாம் பிரம்ம கேச்சித்து. சிலர் பரபிரம்மமா பார்த்துட்டு இருக்கார், சிலர் தர்மம் ஏகே, தர்மமா நீ உன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற. ஏகே பரம் சதசதோ புருஷம் பரேஷம். இந்த சூலமா சூக்ஷ்மா இருக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அந்த சக்தியினுடைய ஒரு கூட்டணியாக உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப அழகா ஸ்துதியில சொல்லிட்டு இருக்காரு பரமேஸ்வரன் 9வது ஸ்லோகத்துல. அப்போ அவர் சொல்ற, நாங்கள் எல்லாருமே இருக்கோமே, என்னை படைத்தவரும் நீர் தானே. நாகம் பராயூர் ருஷியோ ந மரீச்சி முக்கியா ஜானந்தி யத் விரஜிதம் கலு சத்வ சர்க்கா. இது எங்களை எல்லாம் படைத்தாயிடுச்சு. நானோ பிரம்மதேவனோ மரீச்சி முதலான முனிவர்களோ பிரஜாபதிகளோ எல்லாரும் படைச்சாலும் எங்களுக்கு இந்த உம்மால் விரச்சிதமான உன்னால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாதுன்னு மகாதேவனே சொல்றாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த ஹைலைட், அந்த பகவானுடைய அந்த உன்னதமான குணத்தை அப்படி அவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்க. இப்படியாக அவர் ஆன்மஸ்வரூபனாகவும் ஞானஸ்வரூபனாகவும் இருக்கின்ற பகவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஸ்துதி பண்றார். அவதாரா மயா திருஷ்டா, அவதாரமா நிறைய அவதாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். மயா திருஷ்டா, நானும் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஆனால் சோகம் தத் திருஷ்டும் இச்சாமி எத்தே யோசித் வபூர்த்திருத்தம். ரொம்ப அழகான வப்பு மோகினி வேஷத்தை மேற்கொண்ட உம்முடைய அந்த அழகான ரூபத்தை திருஷ்டும் இச்சாமி, பார்ப்பதற்கு விரும்புகின்றேன் அப்படின்னு பரமசிவன் சொல்றார். அதை பார்ப்பதற்கு தான் குதூகலத்தோடு நான் இங்க வந்திருக்கின்றேன்னு சொல்லவும் ஸ்ரீஸ்ரீகர் இங்க சொல்றார். அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் கேட்டோன்னா பகவான். அவர் சொன்னதை கேட்டுட்டு பிரஹாசிய ஒரு சிரிப்பு சிரிச்சார். பகவான் சொல்றார், கௌதூகலாய தைத்யானாம் யோஷித் வேஷோ மயா கிருதஹ பஷ்யதா சுரகாரியானை கதே பீயூஷ பாசனி. இந்த பீயூஷம் இருக்கே, இந்த அமிர்தம், அதை இந்த தைத்தியர்கள் அபகரித்ததுனால அவர்களை அந்த தைத்தியர்களை மயங்குவதற்காக நான் ஒரு பெண் வேடத்தை எடுத்தேன். மயா கிருத, அதற்காக இந்த மாதிரி ஒரு வேஷத்தை தரித்தேன். அந்த பெண் வேடத்தை பாக்குறதானா பாருங்க. தத் தேகம் தர்ஷயிஷாமி, நான் வேணா காட்டுறேன். திதிர்க்ஷோ சுரசத்தம காமினா பகுமன்மத். அந்த வேடம் இருக்கே, அந்த பெண் ரூபம் இருக்கே, அதை பார்த்தால் காமம் வந்துவிடுமே, காமத்துக்கு ஆட்படுவீர்களே, காமத்தையே அது உண்டாக்குமே அப்படின்னு அவர் சொல்லவும் ஸ்ரீகரிங்க சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டாராம் பகவான். எல்லாரும் அப்படி தேடி தேடி பாக்குறான். அந்த நாலா பக்கம் பார்த்தா அங்க இல்ல. அப்போ ஒரு காட்சியை அவர்கள் காண்கின்றார்கள். ததோ, அப்பொழுது ததர்ஷோ பவனே வரஸ்திரியம் விசித்திர புஷ்பாரண பல்லவத்ருமே. பல்லவம் அப்படியே துளிருது. இந்த துளிர் விடும்போது பார்த்தேன்னா அது சிகப்பா இருக்கும். மாந்தளர்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். அதே போல விசித்திரமான புஷ்பங்கள் எல்லாம் நிறைந்த அழகான ஒரு உத்தியானம். அங்கு விக்ரீடித்தும் கந்துகலீலையால சத்துகூல பரிய சனிதம்ப மேகலாம். ரொம்ப அழகான பெண் அங்கு கந்துக லீலையா பந்து விளையாடின்னு இருக்கா. அவளை அப்படியே உற்று பார்த்தா ரொம்ப அழகான தூக்கூலம் பட்டாடை உடுத்தி கொண்டு அது மேல ஒரு அழகான ஒட்டியானம் மேகலையெல்லாம் தரித்து கொண்டு பந்து விளையாடுறதை பரமேஸ்வரன் பார்க்கிறார். ஆவர்த்தனோ, அந்த பந்த மேலையும் கழியுமா அடிச்சு விளையாடுறாள். அழகாக அங்கும் இங்குமாக அசைந்து ஆபரணங்களும் அவளோடு சேர்ந்து அசைந்து பார்க்கும் பொழுதே ரொம்பவும் மனோகரமாக இருந்தது. அந்த பந்தை பிடிக்கின்ற வியாஜத்தினுடைய அவளுடைய கண்கள் அங்குமா இங்குமா அசைறத பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு மனோகரமா இருக்கான். அவள் கண்கள் அசைய, அவளுடைய மகர குண்டலங்கள் அசைய, கேசபாசங்கள் எல்லாம் அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கு. அழகான அந்த பட்டாடை துகூலமும் சலத்து துகூலம் கபரீஞ்ச வித்யுதாம், அதுவும் கொஞ்சம் அப்படி நகர்ந்து சன்னஹீத்தியம் வாமகரேன வல்குனான். அந்த 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 அப்படியே கொஞ்சம் அந்த
சுருண்ட கேசமும் அப்படியே விழ அந்த வாம கரத்தினால இடது கையினால அந்த அந்த முடியையும் அந்த கூந்தலையும் அப்படி முடிந்து கொள்கின்றாளாம். வலது கையால விளையாடின்னு இருக்கா. அதுதான் சொல்றாரு, வினிக்னமதின் வினிக்னமதின் கரேன கந்துகம் விமோகயந்தியும் ஜெகதாத்மமாய. அந்த விளையாடுறதே அப்படி மாயை, அந்த ஜகத்தையே மாயை அப்படியே விழுங்குற மாதிரி இருக்கு அவளுடைய அந்த அழகான ரூபம், அவளுடைய விளையாட்டு, அவளுடைய தாம் வீக்ஷ தேவ. அதை பாக்குறார் இவர் தேவன். கந்துக லீலையேஷத்து அதை பார்க்கும்போது விரீட்டா ஸ்புடம் ஸ்மித விசிருஷ்ட கடாட்ச முஷ்டக. அப்படி பார்த்த உடனே அவளுடைய கடைக்கண்ணுடைய அழகுல அவளை அப்படி பாக்குறா. பார்த்த உடனே இவருக்கு வந்து தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய சுய போதத்தையே இழந்துட்டாராம். செல்ஃப் கண்ட்ரோலே இழந்துட்டார். எல்லாரும் சுத்தி இருக்கா கூட அவருக்கு தெரியல. மோகினி என்ன பண்றா, பந்து மோகினியிடத்திலிருந்து போகவே அவள் அப்படியே அது பின்தொடரவே அவள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த ஆடையும் மேகலையும் சிறிது நகர அவளுடைய அழகான திருமேனி அழகை பார்த்து இவரும் மயங்கி, அவள் வந்து இப்ப சிவபெருமானுடைய கண்கள் அவளுடைய கண்களால் அப்படி பார்க்க அப்படி மயங்கி நிற்க அந்த காம விஹாரம் வந்து விட்டான். அதான் 25வது ஸ்லோகத்துல சொல்றார், தயாபகிருத விஜான ஹிருதஸ்மர விஹ்வலஹ பவான்யாபி பஷ்யந்தா கதஹ்ரி தத்பதம்யோ. ஓடுற பின்னாடியே ஓடுற, அவள் ஓடுகின்றாள், பின்னாடி இவரும் ஓடின்னு இருக்கா. அவர் விரக்ஷேஷு நிலீயமான விரக்ஷேஷு ஒரு மரத்தின் பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிறா. திருப்பி ஓடுகின்றாள், இவரும் பின்னாடியே ஓடின்னு இருக்கார். இப்படி போய் அவளை அப்படி அப்படி பிடிக்கிறார். கேசபந்த உபானிய பாகுபியாம் பரிசஸ்வசே. கேசத்தை அப்படி பற்றி அவளை இழுத்து தன்னுடைய பாகு அகன்று விருந்திருந்த தன்னுடைய பாகுல அப்படி அணைச்சுட்டாராம், மார்போடு அணைச்சுட்டாராம். எப்படி இருந்ததுன்னா அது வந்து கரிணாகரிணி சோபகூடா பகவதா கரிணாகரிணி, ஆண் யானை பெண் யானையை அணைப்பதை போல இருந்தது அப்படின்னு சொல்லி அவளுடைய கூந்தெல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த விகாரங்கள் எல்லாம் அதை சொல்றா. அப்போ சிவபெருமான் இப்படி ஓடுறார், மோகினி ஓடுகின்றாள். அப்படி போகும் பொழுது அவருடைய வீரியமானது நழுவியது. தஸ்யானு தாவத்தோனா ஓடுறது இல்லையா, அப்படி ஓடும் பொழுது அவருடைய வீரியமானது விழுந்தது. அது எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கு வந்து ஹேம்நம்ஷ கஷேத்ரான்யாசின் மஹீபதே வெள்ளி தங்க சுரங்கங்களாக இருந்தது. அந்த இடங்கள் எல்லாம் நதி, தடாகம், மலை, காடு, சைலேஷு, வனேஷு, பவனேஷு, ஆசிரமா எங்கெல்லாம் ஓடினாலும் அங்கெல்லாம் திருப்பி சிவபெருமானு பின்னாடியே ஓடினார். அப்புறம்தான் அவர் அவருடைய நிலைக்கு வந்தார். அப்போ அவருக்கு அந்த நிலையில் வந்து அவருக்கு வந்து பெரிய அற்புதமா அது தெரியல. இதனால அவர் வந்து கவலையும் பட்டுக்கல. அந்த பௌருஷத்தினுடைய அந்த வடிவோட திருப்பி பகவான் அங்க காட்சி தந்துட்டு பகவான் சொல்ற, திஷ்டியாத்வம் விபுத சிரேஷ்ட சுவாம் நிஷ்டம் ஆத்மனாசிதா. என்னுடைய ரூபத்தை பார்த்து என்மே ஸ்ரீரூபையா ஸ்வைரம் மோகிதோ அபியங்க மாயையா. இந்த மாயையில மயங்கினாலும் நிலை கலங்கவில்லை. ருத்ர பகவான் இடத்த சொல்றார், என்னுடைய மாயை வந்து இப்படி இருக்கு, ஒரு வரையறுக்கப்படாத மாயையாக இருந்தது. இதுல வந்து சிக்கி தவிச்சவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா, அதுலயும் தப்ப முடியாது. ஆனாலும் அதிலிருந்து வெளியில் வந்தது நீர்மட்டம் தான் அப்படின்னு சொல்லி சுகர் இங்க சொல்ற. இந்த சிவபெருமானை பார்த்து, அதாவது சிவன பெருமானை ரொம்பவும் புகழ்ந்து சொல்லவே அவரும் விடை பெற்று கொண்டு கைலாயத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி இந்த மாயை வடிவமான இந்த மோகினுடைய பெருமையை வர்ணிக்கிறாராம். யாரு? சிவபெருமான் தன்னுடைய பவானியின் இடத்தில். ஆத்மா அம்சபோதாம் தாம் மாயாம் பவானிம் பகவான் பவஹ சம்சதாம் ரிஷி முக்கியானாம் பிரீத்தியா அச்சஷ்டாத பாரத. இப்படியாக அவருடைய அழகான ரூபத்தை வந்து உமாதேவியின் இடத்தில் சொல்லி கொண்டிருக்க, அவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு இவர் சொல்றார். அதாவது பெருமாளை பற்றி இங்க சிவபெருமான் சொல்றார், அவர் அஜனாக இருப்பவர்,
அகம் கலானாம் ரிஷபோ விமுகியே யயாவசோ அந்நியே கிமுதா ஸ்வதந்திரா. இந்த மாயையில நான் சிக்கி கலங்கினுட்டேன், நானே அப்படி இருக்கிறது மற்றவர்களை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர், அதாவது எப்படிப்பட்டவர்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிருகான சிவபெருமான் தான் இல்லையா, அவருடைய அந்த தபசு. அப்போ இவர் ஒரு வார்த்தை சொல்றா, ஐயா எம் மாம் அப்ருச்ச தொம் உபேத்திய யோகா சமா சஹசிராந்த உபாரதம்பை. உனக்கு ஞாபகம் இருக்கா உமாதேவி, நான் சஹசிர வருடங்கள் 1000 வருடங்கள் சமாதியில இருக்கிறச்சே நீ என்கிட்ட கேட்ட, மாம் அப்ருச்ச என்கிட்ட கேட்ட, யாரு நீங்க நினைச்சுட்டு இப்படி யோகத்தில் இருக்கின்றீர்கள்னு. ச ஏஷ சாட்சாத் புருஷ புராணோ நயத்திர காலோ விஷதே ந வேதக. இவர் இருக்காரு, இந்த ஆதி புருஷன், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவருடைய உண்மை சொரூபம் இருக்கு. என்ன எத்திர காலோ விஷதேன்னா வேதக. வேதங்களாலும், அதாவது வேதங்களும் இவர் வர்ணிக்க முடியாதுங்கிறார். இதுதான் பட்டத்திரி என்ன சொன்னா, சதசஹசிரன்னு சொன்னார் இல்லையா. எத்தனை நிகமங்களாலும் வர்ணிக்க முடியாத அப்படிப்பட்ட பரபிரம்மம். இப்போ ஸ்ரீசுகர் சொல்ற 45வது ஸ்லோகத்துல இப்படி மந்திரமலையே தாங்குவதற்காக கூர்ம அவதாரம் எடுத்தார். அழகான அவருடைய விளையாடல்லாம் நான் இப்ப சொன்னேன். இப்படிப்பட்ட விளையாடல்களை கூர்ம அவதாரம் எடுத்திருக்கார், இதோ இப்போ மோகினி அவதாரம் எடுத்திருக்கார். இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை எல்லாம் சொல்றது நல்ல பயனை அளிக்கும். அது எப்படின்னா பலப்பிராப்தியா சொல்றார். 46, 47 அதுல ஏதன் முகு கீர்த்தியதோ அனுசுண்வதோ. யாரெல்லாம் அழகான பகவானுடைய இந்த திருவிளையாடல்களை கேட்கின்றார்களோ, சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய ந ரிஷ்யத்தே ஜாது சமுத்தியம் அக்விச்சித்து, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம் சமஸ்த சம்சார பரிசிரமாபகம். சம்சார பரிசிரமத்தை அப்படி நீக்கிடும். அதாவது இந்த கதையை எப்பொழுதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, அப்போ அவர்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நல்ல மங்களங்களை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இவருடைய அழகான சரண கமலங்கள் சாதாரண விஷயம் இல்லை, இது அசத விஷயம். அங்கிரீம் பாவகம்யம் பிரபன்னா. சரணாகதி பண்ணவர்களுக்குத்தான் அவர் அழகான திருவடி தாமரைகளை பற்றி பற்றவும் முடியும். அப்படி தேவர்களுக்காக இப்படி ஒரு பெண் வேடத்தை எடுத்து அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார். யாரெல்லாம் சரணாகதி பண்றாரோ அவர்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். அவர் அப்படிப்பட்ட சரணகமரங்களை நதோஸ்மி, நான் சரணமடைகின்றேன், வணங்குகின்றேன்னு சொல்லி ரொம்ப கபட யுவதி வேஷோ மோகயன் யசுராரின்னு தமகம் உபஸ்ருதா நாம் காம பூரம் நதோஸ்மி அப்படின்னு சொல்லி சுகர் சொல்லி முடிக்கிறார் 12வது அத்தியாயம். हरि ओम अष्टमस्कन्धे 12ोऽध्यायः. श्रीभातरायनुर्वाच वृषध्वजो निशम्येतं योषितरूपेण दानवान् मोहयित्वा सुरगणान् हरिः सोमम् अपाययत्. वृषमारुह्य गिरिशः सर्वबोधगणैर्वृतः सह देव्या ययो द्रष्टुं यत्रास्ते मधुसूदनः. सभाजितो भगवता सादरं सोमया भवः सोपविष्टौ वाचेतं प्रतिपूज्य स्मयन् हरिं. श्रीमहादेव उवाच देवदेव जगद्व्यापिन् जगदीश जगन्मय सर्वेषामभिभावानां त्वमात्मा हेतुरीश्वरः. आद्यन्तावस्य यन्मध्यम् एतम् अन्यदहं बहिः यदो अव्ययस्य नैतानि तत्सत्यं ब्रह्मचित् भवान्. तवैव चरणाम्बोजं श्रेयस्कामानिराशिषः विसृज्योपभयदस्सङ्घं मुनयः समपासते. त्वं ब्रह्मपूर्णममृतं विगुणं विशोगम् आनन्दमात्रमविकारम् अनन्यदन्यत्. विश्वस्य हेतुरुदयस्थितिसंयमानाम् आत्मेश्वरश्च तदवेक्षतया नवैक्षः. एकस्त्वमेव सतसत्त्वयमद्वयं च
स्वर्णं कृताकृतमिवेह न वस्तुभेदः अज्ञानत्वयि जनैर्विहितो विकल्पो यस्मात् गुणैर्विधिकरो नृपाधिकस्य त्वां ब्रह्म केचित् अवयन्त्युतधर्ममेके एके परं सदसदोः पुरुषं परेशम् अन्ये अवयन्ति न वै शक्तियुतं परं त्वां केचिन्महापुरुषमव्ययम् आत्मतन्द्रं नाहं परायुऋषयो न मरीचिमुख्या जानन्ति यद्विरचितं खलु सत्त्वसर्गाः यन्मायया मुषितचेतस ईश दैत्यम् मत्थायैदयत्किमुदशश्वपत्रवृत्ताः सत्वं समीहतमदस्थितिजन्मनाशं बोधेहितं च जगदो भवबन्धमोक्षो वायुर्यथा विशदिकं च चराचराख्यं सर्वं तदात्मकथायमकमो वरुन्से अवतारा मया दृष्टा रममानस्य ते गुणैः सोऽहं तद्द्रष्टुमिच्छामि यत्ते योषित्वपुर्धृतम् येन सम्मोहिता दैत्याः पायिदश्च अमृतं सुराः तद्दिदृक्ष्वायाताः परं कौतूहलं हिनः श्रीशुकोवाच एवमभ्यर्थितो विष्णोर्भगवान् शूलपाणिना प्रहस्य भावगम्भीरं गिरिशं प्रत्यभाषत श्रीभगवानुवाच कौतूहलाय दैत्यानां योषिद्वेषो मया कृतः पश्यदासुरकार्याणि गदे पीयूषभाजने तत्ते अहं दर्शयिष्यामि दिदृक्षोऽसुरसत्तम कामिनां बहुमन्तव्यं सङ्कल्पप्रभवोदयं श्रीशुकोवाच इति ब्रुवाणो भगवान् तत्रैव अन्थरधीयत सर्वदश्चारयं चक्षुः भवास्ते सहो मया तदो तदर्शौ भुवने वरस्त्रियं विचित्रपुष्पारुणपल्लवद्रुमे विक्रीडतिं कन्दुकलीलया लसत् दुगूलपर्यसनिदम्बमेकलाम् आवर्तनवोद्वर्तनकम्पितस्तन प्रकृष्टहारोरुभारैः पते पते प्रभज्यमानामिव मध्यदश्चलत् पदप्रवालं नैदीं ततस्ततः दिक्षुभ्रमद्गन्तुकचाबले वृषं प्रोद्विग्नधारायतलोललोचनां स्वकर्णविप्राजितकुण्ठलोलसत् कपोलनीलालगमण्डिताननं शलद्दुगोलं गपरीं च विच्युतं सन्नहेत्तीं वामकरेण वल्गुना विनिघ्नदीमन्यकरेण कन्दुकं विमोहयन्तीं जगदात्ममायया तां वीक्ष्यते देवैति कन्दुकलीलयेष व्रीडास्फुटस्मितविसृष्टकटाक्षमुष्टः श्रीप्रेक्षणे प्रतिसमीक्षणविह्वलात्मा नात्मानमन्दिकं मां स्वगनांशवेद तस्याः करात् स तु कन्दुको यथा गदो विदूरं तमनुव्रजस्त्रियाः वासससूत्रं लघुमारुतोग्रहत् भवस्य देवस्य किलानुपश्यतः एवं तां रुचिरापाङ्गीं दर्शनीयां मनोरमां दृष्ट्वा तस्या मनश्चक्रे विषञ्जन्त्यां भव किल तया प्रविज्ञानः तत्कृतस्मरविह्वलः भवान्या विपश्यन्त्या गदह्रीस्तत्पदं ययौ सा तमायान्तमालोक्य विवस्त्रा व्रीडिता वृषं निलीयमाना वृक्षेषु असन्तेनान्वतिष्ठत तामन्वगच्छत् भगवान् भवपरमुषितेन्द्रियः कामस्य च वशं नीतः करेणुमिव यूतपः सोऽनुव्रज्यादिवेगेन गृहीत्वा निच्छतिं श्रियं केशबन्धौ पानीय बाहुभ्यां परिष्वजे सोपगूढा भगवता करिणा करिणीयता इतस्ततः प्रसर्पन्ति विप्रकीर्णशिरोरुहा आत्मानं मोचयित्वाङ्ग सुरर्षभभुजान्तरात् भ्रातृवत्सा मृदुश्रोणी मायादेव विनिर्मिता तस्या सौपदवीं रुद्रो विष्णोरद्भुतकर्मणः प्रत्यपत्यतकामेन वैरिनेव विनिर्जितः तस्यानुधावतो रेतः चस्कान्धामोगरेतसः शुष्मिनो यूतपस्येव वासितामनुधावतः
यत्र यत्रापतन्मह्यां रेदस्तस्य महात्मनः तानि रूप्यस्य हेम्नश्च क्षेत्राण्यासन्महीपते सरित्सरसशैलेषु वनेषु भवनेषु च यत्र क्वचासन् ऋषयः तत्र सन्निहितो हरः स्कन्ने रेदसि सोऽपश्य आत्मानं देवमायया जडीकृतं नृपश्रेष्ठ संनिवर्तत कस्मलात् अदावगतमाहात्म्य आत्मनो जगदात्मनः अपरिञ्जेयवीर्यस्य न मेने तदुहाद्भुतम् तमविक्लवमव्रीडमलक्ष्य मधुसूदनः उवाच परमप्रीतो विप्रत्स्वां पौरुषीं तनुं श्रीभगवानुवाच दिष्ट्या त्वं विबुधश्रेष्ठ स्वां निष्ठमात्मना स्थितः यन्मे श्रीरूपया स्वैरं मोहितो व्यङ्गमायया को नु मे अधितरेन्मायां विशक्तः त्वदृते पुमान् तांसान् विसृजतीं भावान् दुस्तरामकृतात्मभिः सेयं गुणमयी माया न त्वामपि भविष्यति मया समेतकालेन कालरूपेण भागशः श्रीशुकोवाच एवं भगवदा राजन् श्रीवत्साङ्गेन सत्कृतः आमन्त्र्य तं परिक्रम्य सघनस्वालयं ययौ आत्मांशभूतां तां मायां भवानीं भगवान् भव शंसदां ऋषिमुख्यानां प्रीत्या चष्टद भारत अभिव्यपश्वत्वं मजस्य मायां परस्य पुंसः परदेवतायाः अहं कलानां ऋषभो विमुख्ये ययावशोऽन्ये कुमुदा स्वतन्त्राः यं मामपृच्छस्त्वमुपैति योगात् समासहस्रान्त उपारतं वै स एष साक्षात् पुरुषः पुराणो न यत्र कालो विशदेन वेदः श्रीशुकोवाच इति ते अभिहितस्तात विक्रमस्यार्ङ्गधन्वनः सिन्धो निर्मदने यत्येन दृढः पृष्ठे महाचलः एतन्मुहुः कीर्तयितोऽनुशृण्वतो न ऋष्यते जादु समुद्यमः क्वचित् यदुत्तमश्लोकगुणानुवर्णनं समस्तसंसारपरिश्रमापहम् आसदविषयमङ्घ्रीं भावगम्यं प्रपन्नान् आमृतममरवर्यान् आशयत् सिन्धुमध्यं कपटयुवदिवेशो मोहयन् ह्यः सुरारीन् तमहमुपसृतानां कामपूरं नतोऽस्मि स्वामी शरणमय्यप्प श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः सद गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பார்த்தோம். மோகினி அவதாரம் முடிச்சுட்டா அடுத்து 7 மன்வந்திரத்தை பத்தின வர்ணனை தான் பார்க்க போறோம். ஸ்ரீசுகோவாச்ச மனோர் விவஸ்தः புத்திரஸ்ராத் தேவ விஸ்ருதः சப்தமோ வர்த்தமானோய ததபத்தியானே ஸ்ருணு. இப்ப இதுல சொல்றார், அதாவது சப்தமோ 7வதான வைவஸ்த மனு. 7வது மனு யாருன்னா வைவஸ்த மனு. அவருடைய மன்வந்திர காலம். அவருடைய குழந்தைகள் யாருன்னா வைவஸ்த மனுவுக்கு 10 குழந்தைகளாம். இது யாருன்னு பாக்கறச்சு இஷ்வாகு. ஞாபகம் இருக்கா? இஷ்வாகு குலத்திலகம் யாரு? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? இஷ்வாகு. அடுத்து நபக, அப்புறம் திருஷ்ட. அதுல படிக்கிறச்சே நீங்க பிரிச்சு படிங்க. இஷ்வாகுர் நபகச்சைவ திருஷ்ட ஷர்யாதிரேவச்ச அப்படிங்கும் போது சைவ ச ஏவ, அதான் சைவன்னு வரும். அடுத்து திருஷ்டன், அப்புறம் ஷர்யாதி, அப்புறம் நரிஷந்தன், அப்புறம் நாபாகன், அப்புறம் சப்தமோ திஷ்ட உச்சத்தே 7வன் திஷ்டன்னு சொல்லப்படுவான் அப்படின்னு சொல்றா. அடுத்து கருஷஸ்ச கருஷன், பிருஷுத்ரஸ்ச, தசமோ வசுமான் ஸ்மிருதக 10வது குழந்தை வசுமான். சரியா? அடுத்தது இவர் அந்த மன்வந்தரத்துல ஆதித்யர்கள்னு யாரெல்லாம் ஆதித்யர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதித்யர்கள்ல இருந்து இந்திரன்ல இருந்து எல்லோருமே ஒரு மன்வந்தரத்திலயும் மாறும் இல்லையா? அப்போ புரந்தரன் தான் இந்த மன்வந்தரத்துல இந்திரன். கஷ்யபர், அத்ரி, வசிஷ்ட, விஸ்வாமித்ர, கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர்லாம் சப்தரிஷிகளும் மாறுவா. சரியா? அப்போ இந்த மன்வந்தரத்துலதான் ஆதித்யர்களுடைய கடைசியா கஷ்யபருடைய மனைவியான அதிதி தேவியின் வயிற்றுல வாமனனாக பகவான் அவதாரம் பண்ணார். அப்போ 7 மன்வந்திரங்களை சுருக்கமா இப்ப சொல்லிட்டார். 7 மன்வந்திரங்கள்ல அதாவது என்னென்னலாம் நடக்க போறது, விவஸ்தவஸ்ச துவே ஜாயே அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மாவினுடைய
புத்திரிகள் சப்ஞா சாயான்னு 2 பேர். அவர்கள் வந்து சூரியனுடைய 2 மனைவிகள். ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த எப்பொழுதுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாயா சப்ஞான்னு சூரியனுடைய 2 மனைவிகள்னு. அதுல வடவான்றது வந்து 3வது மனைவின்னு சொல்றா. அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான விஷயமா 9வது ஸ்லோகத்துல சொல்ற. அப்போ சாயாதேவியினுடைய புத்திரர்கள் பத்தி சொல்ற. அடுத்து சப்ஞாவோட புத்திரர்களை பற்றி சொல்றார். வடவா வந்து பெண் ரூபம் தரித்து அவளுடைய குழந்தைகள் தான் அஸ்வினி குமாரர்களை பெற்றெடுத்தாள்னு சொல்றான். அது சாயாதேவியினுடைய குழந்தைகள் தான் சாவர்ணி, சம்வரணன் மனைவியான தபதி, 3வது சனி பகவான். சப்ஞாதேவி இந்த அஸ்வினி குமாரர்களை பற்றி எல்லாம் சொல்ல. சப்ஞாதேவி வடவாங்கிற பெண் குதிரை ரூபம் தரிச்சுட்டு தான் அஸ்வினி குமாரர்களை பெற்றாள்னா சரியாயிடுது. 8வது மன்வந்திரம், அதாவது 7வது மன்வந்திரம் முடிஞ்சிட்டு 8வது மன்வந்திரத்துல சாயாவனுடைய புத்திரன் சாவர்ணி இருக்கார் இல்லையா, இப்ப சொன்னோமே, அந்த மன்வந்திரோட மனு தான் அவர் தான் ஆச்சா. அவருக்கு வந்து 2 புதல்வர்கள். அடுத்து சுதபஸ்விரஜன், அமிர்த பிரபன்னு தேவகணங்கள். அடுத்து இந்த தேவர்களுக்கு இந்திரனாக விரோச்சனுடைய மகனான பலி சக்கரவர்த்தி வரப்போறாருங்கிறார். இப்ப பலி சக்கரவர்த்தியை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பலி சக்கரவர்த்தி வந்து 7வது மன்வந்திரத்துல வாமன ரூபியான பகவானுடைய அவதாரத்துக்கு ஒரு ஹேதுவா இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்போ பலி சக்கரவர்த்திக்கு வந்து நிகிரகம் இல்ல, அனுகிரகம் தான். இது நம்ம எப்பொழுதுமே சொல்றது உண்டு. 8வது மன்வந்திரத்துல இந்திரனா இருந்ததும் இவர் தான். சுதலத்துல அவர் தான் ராஜாவா இருக்கார், பலி இல்லையா, பகவானுடைய அனுகிரகத்தினால. அத சுருக்கமா சொல்ற. அடுத்து 8வது மன்வந்திரத்துல சப்தரிஷி இருப்பா இல்லையா, அதுல ஒருத்தர் யாரு? என்னோட அப்பா வியாச பகவான்கிற ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து தேவகுஹியனுடைய மனைவியான சரஸ்வதிக்கு சர்வபௌமன்கிற பெயரோட அவதரித்து புரந்தரன்ங்கிற இந்திரன் இடத்துல இருந்து இந்திர பட்டத்தை அபகரித்து பலிக்கு தரப்போகின்றார். அதாவது பகவானே அதை செய்தார். அடுத்து தக்ஷ சாவர்ணி 9வது மனு, பூதகேது தீப்தகேதுன்னு 2 புத்திரர்கள். அதுல சப்தரிஷிகள் யாருன்னு சொல்லிட்டார். அடுத்து ஆயுஷ்மானின் மனைவியான அம்புதாரையில பகவான் ஒரு அம்சமாக ரிஷபதேவர்ங்கிற பெயரோடு அவதரிக்க போகின்றார். அடுத்து உபஸ்லோகனுடைய புத்திரன் பிரம்மசாவர்ணி 10வது மனு. இந்த உபஸ்லோகன் ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு பேர் எங்க கேட்டிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துல கேட்டோம், ஞாபகம் இருக்கா? யாரு? சைரந்திரிங்கிற குப்ஜையினுடைய மகனாக கிருஷ்ணனுக்கும் சைரந்திரிக்கும் பிறந்தவன் உபஸ்லோகன். இப்படி எல்லாம் நீங்க அப்பப்போ ரீஹைட்ரேட் திருப்பி ரீகால் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மெமரி அப்படியே இன்டாக்டா இருக்கும். சரியா? நல்லா இருக்கும் மெமரி. அடுத்து அவருடைய புத்திரர்களை பத்தி சொல்ற. இப்படி ஒருத்தர் ஒரு தேவகணங்கள் இந்திரர்கள்னு பற்றிலாம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கார். அப்போ 11வது மனு வரைக்கும் வந்துட்டார். தர்மசாவர்ணி தான் 11வது மனு. அடுத்த அந்த தேவர்களுக்கு இந்திரன், அருணன் முதலியவர்கள் தான் சப்தரிஷிகளா இருக்கணும். 11வது மன்வந்திரத்துல பகவான் ஒரு அம்சமாக திரு அவதாரம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்ற போகின்றார். 12வது மனு தேவவான், அதாவது ருத்ரசாவர்ணி தான் 12வது மனு. இது ஒரு சின்ன ஒரு டிப் என்னன்னா, சாவர்ணின்னு வருது, அதை நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து இப்படி ஒருத்தருடைய செஞ்சாச்சு. ஸ்வதாமா பகவான் ஒரு அம்சத்தோட பிறந்து 12. நீங்க ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்வந்திரத்திலும் பகவான் வந்து திருவிளையாடலாக அவதாரம் செய்கின்றார். நமக்கு வந்து பெருசா புகழ்ந்து உரைக்கின்ற அளவுக்கு நம்ம அதை தெரியாதேன்னு தவிர, பகவான் ஒரு மன்வந்திரத்திலும் ஒரு திருவிளையாடல் செய்து அவதாரம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். சரியா? அப்படியாக எல்லாரையும் சொல்லிண்டாச்சு. அதாவது இந்திர பதவி யார் யாருக்கு? பகவான் அம்சாவதாரமாக திரு அவதாரம் பண்ணி திவஸ்பதிங்கிறவுக்கு இந்திர பதவியை அளித்தாராம். இது யோகேஸ்வரன்கிற திருநாமத்தோட பகவான் அம்சாவதாரம் பண்றது. அதை பத்தி சொல்றாரு 32ல. இந்திர சாவர்ணி 14வது மனு. அந்த மன்வந்திரத்துல யாரெல்லாம் தேவர்கள் சப்தரிஷிகள்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். பிருகுத் பானுங்கிற திருநாமத்தோடு மகனாக அவதாரம் பண்றார். இப்போ
அதாவது இப்ப 14 மனுவை பத்தி பேசியாச்சு. பகவான் சத்ராயனுடைய மனைவியான விதானங்கிற வயிற்றில் பிருஹத்பானுங்கிற நாமத்தோடு மகனாக அவதரிக்க போகின்றார்ங்கிறத வேதத்தில் சொல்கின்ற கர்மகாண்டத்துல விளக்கி சொல்ல போகின்றார்ங்கிறதையும் சொல்லிட்டார். இப்படியாக 14 மன்வந்தரங்களையும் ஸ்ரீசுக பிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்லிடுச்சு. பிரம்மதேவனுடைய ஒரு பகலான 1000 சதுர்யுகங்கள் அடங்கிய கற்பகாலங்களை கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த பேஸா வச்சுட்டு இந்த 14 வச்சுட்டு அப்படின்னு சொல்லி 13வது அத்தியாயத்தை முடிச்சுட்டார். இது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகல, தெரிஞ்சுக்கிறதுக்காக அது நம்ம படிச்சோம் பேர்கள் அவ்வளவுதான். சரியா? ராதே கிருஷ்ணா. हरिः ओं मदाष्टमस्कन्धे त्रयोदशोऽध्यायः श्रीशुकवाच मनुर्विवसः पुत्रः श्राद्धदेवैते श्रुतः शब्दमो वर्तमानो यः तदपत्यानि मे शृणु यश्वागोर्नभगश्चैव दृष्टशर्यादिरेव च नरिष्यन्तोऽदनापागः शब्दमोदिष्ट उच्यते करुषश्च वृषत्रश्च दशमो वस्मान् स्मृतः मनोर्वैवस्वतस्यैते दशपुत्राः परन्तप आदित्या वसवो रुद्रा विश्वे देवा मरुद्गणाः अश्विनौ ऋभवो राजन् इन्द्रस्तेषां पुरन्तरः कश्यपद्रिवसिष्ठश्च विश्वामित्रादगौतमः जमदग्निर्भरद्वाज इति सद्धर्षयः स्मृताः अत्रापि भगवज्जन्म कश्यपादतिदेरभूतादित्यानामवरजो विष्णुर्वामनरूपदृक् संक्षेपदो मयोक्तानि शब्दमन्वन्तराणि ते भविष्यानि अथ वक्ष्यामि विष्णोः शक्त्यान्वितानि च स्वदश्च द्वे जाये विश्वकर्मसुते उभे संज्ञा चाया च राजेन्द्र ये प्रागभिहिते तव तृतीयां वटवामेक तासां संज्ञा सुधाश्रयः यमो यमी श्राद्धदेवः छायायाश्च सुधां शृणु सावर्णे स्तपति कन्या भार्या संवरणस्य या शनैश्चरस् तृतीयो भूत् अश्विनौ वटवात्मजो अष्टमे अन्तरायाते सावर्णेर्भविता मनुः निर्मोघविरजस्कात्याः सावर्णितनया नृप तत्र देवासु तपसो विरजामृतप्रभाः तेषां विरोचनसुतो बलिरिन्द्रो भविष्यति तत्त्वे मामं याचमानाय विष्णवे अवदत्रयं रातमिन्द्रपदं हित्वा ततः सिद्धिमवाप्स्यति योऽसौ भगवदा भक्तः प्रीतेन सुतले पुनः निवेशितोऽधिके स्वर्गात् अधुनास्ते सुराडिव गालवो दीप्तिमान् रामो द्रोणपुत्रः कृपस्तथा ऋष्यशृङ्गः पितास्माकं भगवान् बातरायणः इमे सप्तऋषयस्तत्र भविष्यन्ति स्वयोगतः एतानि मासते राजन् स्वे स्व आश्रममण्डले देवगुह्यात् सरस्वत्यां सार्वभौमैति प्रभुः सानं पुरन्दरात् कृत्वा बलये दास्यतीश्वरः नवमो दक्षसावर्णिः मनुर्वर्णसम्भवः बोधकेतुर्दीप्तकेतुः इत्यात्यास्तत्सुता नृप पारामरीचिर्गर्भाद्या देवा इन्द्रो अद्भुतस्मृतः द्युमत्पुरप्रमुखास्तत्र भविष्यन्ते ऋषयस्ततः आयुष्मदो अम्बुधारायां वृषभो भगवत्कला भविता येन सम्भ्रातां त्रिलोकीं भोक्ष्यते अद्भुत दशमो ब्रह्मसावर्णिः उपश्लोकसुतो महान् तत्सुधा भूरिशेनाद्या हविष्मत्प्रमुखा द्विजाः हविष्मान् सुकृतिः सद्यो जयो मूर्तिस्तथा द्विजाः सुवासनवृद्धाध्या देवा शम्भुसुरेश्वर विश्वक्सेनो विशूच्यां तु शम्भो सख्यं करिष्यति जातः स्वांशेन भगवान् गृहे विश्वसृजो विभुः मनुर्वै धर्मसावर्णी एकादशमात्मवान् अनागताः तत्सुधाश्च सत्यधर्मादयो दश विहङ्गमा कामकमा निर्वाणरुचयप्सुराः इन्द्रश्च वैतृदस्तेषां ऋषयश्च अरुणादयः आर्यगस्य सुधस्तत्र धर्मसेतुरिति स्मृतः वैतृतायां हरेरंश त्रिलोकीं धारयिष्यति भवितरुद्रसावर्णी राजन् द्वादशमो मनुः देववानुपदेवश्च देवश्रेष्ठादयः सुताः रुदधामा च तत्र इन्द्रो देवाश हरितादयः ऋषयश्च तपोमूर्तिः तपस्वी अग्नित्रकादयः
स्वधामाख्यो हरेरंशः साधयिष्यति तन्मनोः अन्तरं सत्यसहसः सुहृदाय सुधो विभुः मनोस्त्रयोदशो भाव्यो देवसावर्णि आत्मवान् चित्रसेन विचित्रात्या देवसावर्णि देहजाः देवासु कर्मसूद्राम संज्ञा इन्द्रो दिवस्पतिः निर्मोगत्वदर्शाद्या भविष्यन्ति ऋषयस्तदा देवहोत्रस्य तनया उपहर्ता दिवस्पतेः योगेश्वरो हरेरंशो बृहत्यां सम्भविष्यति मनुर्वा इन्द्रसावर्णिः चतुर्दशमयेष्यति उरुगम्भीरबुद्ध्याद्या इन्द्रसावर्णिवीर्यजाः पवित्राश्चाक्षुषा देवाः शुचिरिन्द्रो भविष्यति अग्निर्बाहुः शुचि शुद्धो मागधात्याः तपस्विनः सत्रायनस्य तनयो बृहद्भानुस्तदा हरिः वितानाय महाराज क्रियादन्तोन्विधायिता राजन् चतुर्दशैतानि त्रिकालानुगतानि ते प्रोक्तान्येभिर्मिदः कल्पो युगसहस्रपर्ययः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द